பிச்சு அனார் கவிதை. திருடனின் பார்வை, வீரனின் மிடுக்கு, உள்நுழைந்தது பாம்பு, உடல் வாசனை கமழும் அரை கண்ணாடியில் பாம்பின் கோடுகள் ஆதி மந்திரமாய் உரைகின்றன. கடல் திறக்கும் கள்ள சாவிகளென 10 விரல்கள், நிலவு நனையும் உயரத்தில் தெரிக்கிறது மாக்கடல். பாணனின் இசை புலன்களை ஸ்பரிக்கிறது. புற்றிலிருந்து வெளியாகின்றேன். காற்றின் அதிர்வுகளில் பளிச்சிடுகின்ற அறமயக்க இழைகள் விரிகின்றன. ஒவ்வொன்றாய் குளிர்ந்து இறுகப்பற்றி உதடுகள் தீட்டுகின்ற மாய திசையில் பனிப்பறவைகளின் குழாவுகை கனவில் கத்திகள் பாய்ந்த கவிதையை ருசிக்கிறேன் மிச்சம் வைக்காமல். வானம் பூனைக்குட்டியாகி கடலை நக்குகின்றது. கவிதைக்கான விளக்கம். ஈழத்து தமிழின் நவீன கவிதைகளுக்கு புதிய முகங்களை தருபவராக இருக்கிறார் அன்னார். கலவி சார்ந்த உணர்வின் அனுபவ வெளிப்பாட்டை அதீத பெண்மொழியில் கவிதைகளாக பேசி வருகிறார். அன்னாரின் கவிதைகளில் முக்கியமான ஒரு விடயம் உண்டு. அதாவது பெண் என்ற உணர்வை அல்லது அது கொண்டு எழுகின்ற வீரியத்தை கவிதைகளின் அநேக இடங்களில் பறைசாற்றுகின்றன. கவிதைக்கான விளக்கம். திருடனின் பார்வையுடனும் வீரனின் மிடுக்குடனும் உள்ளே நுழைந்தது பாம்பு. உடலில் உள்ள வாசனை கமழ அரை கண்ணாடியின் பாம்பின் கோடுகள் ஆதிமந்திரமாய் உரைகின்றன. கடலை திறக்கும் கள்ள சாவிகளாக அமைந்த 10 விரல்களும் கடலின் நீர் வானத்தில் உள்ள நிலவினை நனைந்தது போல இருந்தது. மரம் முழுக்க கனிகள் குலுங்கும். அம்மரத்தின் உச்சாணி கொம்பில் பாம்பு மயங்கி படம் எடுத்து ஆடுகின்றன. இது பாரம்பரியம் கொண்டாடும் பாணர்களின் இசையும் போல் ஐம்புலன்களை தொடுகிறது போல் புற்றிலிருந்து வெளியாகிறேன் என்கிறார் கவிஞர். அச்சமயத்தில் காற்றின் அதிர்வுகளில் பளிச்சிடுகின்ற மயக்க நூலிழைகள் விரிகின்றன. அவை ஒவ்வொன்றாய் குளிர்ந்து இறுகப்பட்டு கொண்டது. உதடுகள் தீட்டுகின்ற மாய திசையில் பனிப்பாறவைகளின் குழாவுகை ஒலிக்கின்றன. இக்கணத்தில் கனவின் கத்திகள் பாய்ந்து கவிதையை ருசிக்கிறோம் மிச்சம் வைக்காமல். எனவே வானம் பூனைக்குட்டியாகி கடலை நக்குகிறது என்று பெண்ணின் உணர்வை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார் கவிஞர் அன்னார்.